பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா பண்ணுவாரு. அப்படிங் அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து சாம் சிஎஸ வந்து ஒரு போர்ட்ரேட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அத என்னைக்காச்சும் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி பிரேக் பண்ணணும்னு நினைச்சதில்ல. அப்படி நினைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து பாட்ட மட்டும் நல்லா பண்ணிட்டு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்க நல்லா நல்லா பண்ணாம இருக்கணும். அப்படி பண்ண முடியாது இல்லையா? என்னன்னா நான் அது என்ன சொல்லணும்னா ஒரு சின்ன கோடு போடுறோம். அந்த கோடு ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் சாங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது சின்ன கோடா தெரிஞ்சிருது. அவ்வளோதான். அது ஓகே. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ பெரிய கோடு நான் மீன் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை. ஸோ நீங்கள் இப்போ பாட்டு நல்லா பண்ணிட்டோம், அந்த படத்தில் ஒரு 4 பாட்டு ஹிட் ஆயிருச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி அந்த படத்தில் பேசாமல் விட்டாங்கன்னா அந்த பாட்டை பற்றி பேசுவாங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பேச வைக்கிறோம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணிட்டாருங்கன்னு அது அது அதோட தீம் மியூசிக்கோ அதை விட ஹிட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு முத்திரை வந்துடுது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் விக்ரம் மேதாவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யாஞ்சின்னு ஒரு பாட்டும் சரி, டசக்கு டசக்குன்னு ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு, போகாத என்னை விட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதில் ஆல்பமாகவே ஹிட் ஆயிருக்கு. அதில் வந்து அப்போ பாட்டு நல்லா பண்ணலையா? ஆனால் அதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதை விட இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ அப்படி பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு இப்போ கைதி மாதிரி படத்தில் வந்து ஒருவேளை பாட்டு இருந்துச்சுன்னா பாட்டு ஹிட் கொடுத்துருக்கலாம். பட் அந்த படத்தில் பாட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லா பண்ண முடியும். ஸோ அதில் எவ்ரி பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் ட்ராக்குமே ஒரு சாங்காக தான் நான் பார்க்குறேன். வாய்ஸ் வந்தால் தான் ஒரு சாங் மட்டும் அதில் இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு இங்கிலீஷ் லிரிக்கில். ஸோ அதில் லவ் சாங்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அது பண்ணவும் முடியாது அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி படத்தில் நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு 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 கிரவுண்டு கிடச்சிருக்கு, ஒரு களம் கிடச்சிருக்குன்னா அதில் நீங்கள் என்ன இதிலெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், இதிலெல்லாம் பூந்து விளாட முடியும் இருக்குல்ல, அது நம்ம பண்ணுறோம். பட் ஃபியூச்சராக இப்போ வந்து சாங் சாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்மளோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் பண்ண போகிறேன். அதில் வந்து எந்த டைரக்டருக்காக நம்ம பண்ணல, எந்த ஒரு ஸ்கிரிப்டுக்காக பண்ணல, நம்மளுடைய ஓன் இது. ஸோ அதில் நம்மளுடைய சாங்ஸோடைய நம்ம என்ன பண்ணுவோங்கிறத ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் நம்ம நிறையா சொந்தமாக நம்ம நிறைய சொல்ல முடியும் மக்களுக்கு. ஓகே.